கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கினாலும் கூட தொழிற்சங்க ஆஃபீஸில் என்னுடைய தொழிற்சங்க செக்ரட்டரிகிட்ட அமர்ந்து பேசி கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு ஃபோன் அடித்தார். இந்த மாதிரி என்னுடைய வேலையில் பிரச்சனை, எனக்கு சப்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னை வேலையில் இருக்கிற முதலாளி அவரோடு கூட பேசுவதற்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்குறாரு. எனக்கு ஒரு கோன்சைதி சேலாரி எனக்கு தேவைப்படுகிறது. அந்த வேலை முதலாளி கூட அமர்ந்து பேசுவதற்கு அப்போ எனக்கு யாரையாவது நீங்கள் அனுப்ப முடியுமா அப்படி என்று கேட்கும்பொழுது, அப்போ தொழிற்சங்கத்தினுடைய செக்ரட்டரி சொன்னார், ஓகே பிரச்சனை இல்லை, என்னுடைய ஆஃபீஸில் அகஸ்டின் என்ற ஒரு அமர்ந்து என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவரை நான் உங்களுக்காக வாதாடுவதற்கு பேசுவதற்கு நான் அனுப்புகிறேன். சரி ஓகே நீங்கள் வாங்க. உடனே என்னுடைய ஆஃபீஸுக்கு உங்களுடைய சம்பளத்தாள், உங்களுடைய கான்ட்ராக்ட் பேப்பரு, உங்களுக்கு முதலாளி கொடுத்த சஸ்பெண்ட் ஆர்டரு, எந்த காரணத்துக்காக தற்காலிகமான சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு முதலாளி கூட என்றைக்கு பேச வேண்டும், இந்த பேப்பர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துன்னு 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கோன்சையர் அகஸ்டின் இருக்கிறாரு, அப்போ நேரடியாக அவர்கிட்ட நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே 1 மணி நேரத்தில் அந்த தொழிலாளி வந்தார். அவருடைய கான்ட்ராக்ட் பேப்பரு, அவருடைய 3 மாத சம்பளத்தாள், கடைசி சம்பளத்தாள், அடுத்தது அவருக்கு அப்பாயின்மெண்ட், அதாவது முதலாளி கூட அமர்ந்து பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட்டு தாள், இது எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்தார்னு வச்சுங்களேன். அப்போ என்னுடைய செக்ரட்டரி கேட்டார், என்ன காரணத்துக்காக உங்களுக்கு முதலாளி சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு? அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி தற்காலிகமான சஸ்பெண்ட் ஆர்டர், நிரந்தரமான சஸ்பெண்ட் ஆர்டர், தற்காலிகமான சஸ்பெண்ட் ஆர்டர். அப்போ இவர் சொல்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் 1 வாரம் அதாவது நான் உடல்நிலை சரியில்லாததுனால லீவ் போட்டேன். அப்போ அந்த மெடிக்கல் லீவை நான் அனுப்பிட்டேன். 2வது முறை 1 வாரம் நான் மெடிக்கல் லீவ் போட்டேன். அந்த மெடிக்கல் லீவு அவருக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் உன்னுடைய மெயில்லையும் அனுப்பிட்டேனே, போஸ்ட்லேயும் அனுப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். திடீர்னு பார்த்தா எனக்கு வீட்டுக்கு ரிஜிஸ்டர் லெட்ரு வருது. என்னன்னு சொன்னால், உங்களை நாங்கள் தற்காலிகமாக சஸ்பெண்ட் ஆர்டர் செய்கிறோம், உங்கள்கிட்ட நேரடியாக பேசி முடிவெடுக்கிற வரைக்கும் நீங்கள் வேலைக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு. அப்போ செக்ரட்டரியும் கேட்டார். அப்போ நானும் கேட்குறேன், சஸ்பெண்ட் ஆர்டர் எந்த ஒரு முதலாளியும் அரசாங்க சட்டத்தின்படி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதாவது ஆபத்தான ஒரு காரியத்தை, ஒரு விபத்தான ஒரு காரியத்தை நீங்கள் வேலை செய்கிற சொசைட்டியில் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் மெடிக்கல் லீவில் இருக்கும்போது கம்பெனியுடைய வேனை என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த வேனை அவங்க நேரடியாக என்னுடைய வீட்டில் அந்த வேனை பார்த்தாங்க. நீ மெடிக்கல் லீவ் இருக்கும்போது எப்படி வேனை கொண்டு வந்துட்டேன், ஏன் வேன் சாவி வேனை சொசைட்டியில் கம்பெனியில் விடலை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னார். அப்போ அவர் சொல்லிட்டு நாங்கள் நம்பி, ஓகே அப்போ இந்த காரணம்னு சொன்னால், ஓகே என்னன்னைக்கு நீங்கள் மெடிக்கல் லீவ் அனுப்புறீங்க, எப்படி அனுப்புறீங்க, இதெல்லாம் கொடுங்க, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ கரெக்டாக அந்த அப்பாயின்மெண்ட் நாட்கள் வந்தது. நான் தான் அவர் கூட பேச போனோம். அவருக்கு 15 எப்போதுமே நான் ஒரு தொழிலாளி கூட முதலாளிக்கிட்ட அமர்ந்து பேசுவதற்கு 15 நிமிடம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே போயிடுவேன், லேட்டாக போக மாட்டேன். அப்போ அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து ஒரு 15 நிமிஷம் வெளியில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். தொழிலாளியும் நானும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நேராக போய் அமருவோம் அந்த முதலாளி கூட. அதேமாதிரி இவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தேன். அப்போ நான் அவர்கிட்ட திரும்பவும் ஃபோனில் கேட்குறேன், ஒரு நாளைக்கு முன்னால், ஓகே பிரச்சனை இல்லை, நான் வரேன், நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, ஆனால் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னும் போது, அவர் இந்த கரெக்டாக அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தேன் பார்த்தீங்களா 15 நிமிஷத்துக்கு முன்னால் வேறு ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் இப்படி செஞ்சேன், இதனால் பிரச்சனை வருமா அப்படின்னார். அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. ஏங்க அன்றைக்கி நான் கேட்கும் போது இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை, என்று செக்ரட்டரி கேட்கும் போதும் சொல்ல, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, ஆனால் நீங்கள் சொல்லுறதுல சரியாக காரியங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. சரி வாங்க, மணி ஆயிடுச்சு, உள்ளே போவோம். முதலாளி என்னென்ன பேசுகிறாரோ அதற்கு கேட்டுக்கிட்டு நீங்கள் பதில் கொடுக்கணும். அவர் சொல்கிற காரியத்தெல்லாம் அவர் தப்பாக சொன்னார்னா இதுதான் அப்படின்னு நீங்கள் வாதம் பண்ணணும். அதற்கு பிறகு சட்டத்தை வைத்து நானும் உங்களோடு கூட வாதம் செய்வேன். அப்படி ஒரு வேளை உங்கள் பேரில் சரியான காரியங்கள் இருந்து முதலாளி தவறாக தீர்ப்பு செய்வாரானால் நானும் வாதாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அமர்ந்தோம். சரி பிரதர், இவ்வளோ நேரம் பேசி நிற்கிறீங்களே மூச்சு விடாமல்,
எதற்கு இந்த கதைலாம் எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னே புரியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை இணைத்து பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை இணைத்து பார்க்க போகிறோம். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தேவன் அனுப்பும் பொழுது நீங்களும் நானும் எப்படி நடந்து கொள்கிறோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, 2 மணி நேரம் திருச்சபையில் மகா தேவதூதனைப் போல, மகா பரிசுத்தவானைப் போல உங்களால் என்னால் நடந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த 2 மணி நேரமே சபைகளில் நம்மளால் சில வேளைகளில் பரிசுத்தமாக நடக்க முடியல. பார்வை சரியில்லை, சிந்தனை சரியில்லை, பேச்சு சரியில்லை, செல்ஃபோனை நோண்டி நிற்கிறோம், செல்ஃபோனில் பேசி நிற்கிறோம், செல்ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிறோம், பிரசங்கத்தை கவனிப்பதில்லை. பிரசங்கம் தவறாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, ரைட்டாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படி 2 மணி நேரமே இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே சரியாக இருப்பதில்லை என்பது தான் உண்மை. சோதித்து பார்த்துங்க நீங்களே இதை கேட்கும்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்று. அந்த 2 மணி நேரம் சரி. அதற்கு பிறகு நம்மளுடைய பாதி வாழ்க்கை வேலை ஸ்தலம், பாதி வாழ்க்கை குடும்பத்தில். இந்த 2 இடத்துலையும் நம்முடைய சாட்சி நம்மை டெஸ்ட் பண்ணுவதற்கு தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை அனுப்புகிறார், அதில் நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்று சிந்திக்க வேண்டும். சரி, இப்போ நான் மேட்ருக்கு வந்துடுறேன். நாங்கள் 2 பேரும் உள்ளே போய் அமர்ந்தோமா, பார்த்தா 4 பேர் அமர்கிறார்கள். அப்போ அவர் கேட்டார், நீங்கள் யார் அப்படின்னாரு. அப்போ என்னுடைய பேரை நான் சொன்னேன் வழக்கமாக. உங்கள்கிட்ட ஐடென்டி கார்டு இருக்குதா? அரசாங்கம் கொடுத்த ஐடென்டி கார்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். சரி, உங்களுக்கு காஃபி நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம், குடிக்கிறீங்களா? ஓகே குடிக்கிறேன்னு சொல்லிட்டு 4 பேருக்கும் கையை கொடுத்துட்டு தொழிலாளி பக்கத்தில் நான் அமர்ந்து, எனக்கு முன்பாக அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது ஆர்ஹெச்ன்னு சொல்லுவாங்க, எராஷ், அவரும் முதலாளி, அதாவது கம்பெனி நடத்துகிற ஒரு முதலாளி. அந்த கம்பெனி என்னன்னு சொன்னால் ஜன்னல் கதவு செய்து வீடுகளிலே பொருத்துகிற ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனி. நான் வேலை செய்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கூட கிடையாது அந்த கம்பெனி. இண்டஸ்ட்ரியல் ஜூன் இண்டஸ்ட்ரியலில் தான் அந்த கம்பெனி இருக்கிறது. நான் வேலை செய்கிறதுக்கு பக்கத்திலே தான். அப்போ எனக்கு சௌரியமாக இருந்தது போவதற்கு. அப்போ முதலாளி அமர்ந்து கொண்டிருக்கிறாரு, மகன் அமர்ந்து கொண்டிருக்கிறாரு, முதலாளியுடைய மகன், அடுத்தது எராஷ் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது செக்ரட்டரி அவங்க வேண்டிய டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ என்னன்னு சொன்னால், அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்களும் பேப்பர் எடுத்துங்க, நானும் பேப்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் பேசுகிறத நீங்களும் நோட் பண்ணுங்கள், நானும் நோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அப்போ ஒவ்வொரு குற்றச்சாட்டை தொழிலாளி மேலே அவர் அடுக்கி கொண்டே போகிறார். ஆனால் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா இதை விவரித்து பேசணுன்னா அந்த இன்டர்வியூ அதாவது இன்டர்வியூன்னு சொன்னால் முதலாளி கூட இந்த தொழிலாளிக்காக பேச வேண்டிய காரியங்கள், முதலாளி இவர் மேலே குற்றம் சாட்டிய காரியங்கள், ஆதாரங்கள்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம். இது வரைக்கும் இவ்வளோ நேரம் நான் ஒரு ஆந்திரச்சம் பிரியாலாபிள், அதாவது நேர்முகமாக தொழிலாளிக்காக இவ்வளோ நேரம் செலவிட்டது கிடையாது. முடிந்து. ஆனால் இது ஏன்னா அவ்வளோ குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றாக இந்த தொழிலாளிக்கு அப்படியே முகம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லா குற்றச்சாட்டையும் ஆதாரத்தோடும் நேரத்தோடும் படத்தோடும் செல்ஃபோனில், அதாவது சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறேனுங்களே, கான்ட்ராக்டு இவருக்கு கிட்டத்தட்ட பாருங்களேன் 21 வருஷம் மனுஷன் வேலை செஞ்சுக்கிறாரு, எல்லாம் போச்சு. அருமையான சம்பளம் 2800 யூரோக்கு மேலே கையில் வாங்கிறது மட்டுமே. அவருடைய பிரீத்து சம்பளத்தை பார்த்தா 3600 யூரோ. அருமையான சம்பளம், அருமையான கம்பெனி, வாகனம் கொடுத்து விடுகிறார்கள், உணவு, விடுமுறை வாரத்துக்கு 2 நாள், அருமையான வேலை. ஆனால் எல்லாவற்றையும் அந்த மனுஷன் இழந்து விட்டார். காரணம் என்னான்னு சொன்னால், அவருக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் பிரகாரம் அவர் நடந்து கொள்ளவில்லை. முதலாளிக்கு துரோகம். கம்பெனியில், அதாவது இவருடைய வாகனம், கம்பெனி வாகனத்தை இவர் வீட்டுக்கு கொண்டு போனபோது, மெடிக்கல் லீவில் இருக்கும் போது முதலாளி கம்பெனி வாகனத்தை வீட்டுக்கே அந்த கம்பெனி வாகனத்தை இன்னொரு சாவி கொண்டு திறந்து பார்த்தால், அந்த வாகனத்துக்குள்ளே இவர் வேறு ஒரு இடத்துல ஆர்டர் பண்ண ஜன்னல் கதவு, கம்பெனியிலேருந்து திருடி கொண்டு வந்த பல பொருட்கள் அதில் இருந்துக்குது.
எல்லாத்தையும் படம் பிடித்து அந்த இன்டர்வியூவில் பேசப்படுகிறது எனக்கு முன்பாக. அந்த படத்தெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு சரியான கோபமும் கூட. எப்படிலாம் கம்பெனியை சுரண்டிருக்கிறார் இந்த நபர் அப்படின்னு சொல்லி இவருக்காக ஒரு வார்த்தை கூட என்னால் வாதாட முடியவில்லை. அங்கு வாதாடவும் இல்லை. அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு இவரால் முதலாளி காண்பிக்கிற குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தையும் இவரால் எதிர்த்து பேசவே முடியல. அதில் இருக்கிற அந்த வாகனத்தில் வேனில் இருந்த பொருள் எல்லாத்தையும் என்னோடு கூட பேசும்போது அந்த தொழிலாளிக்கிட்ட இது எதற்கு கொடுத்த ஆர்டரு நீ மெடிக்கல் லீவில் போகும்போது பாருங்கள், மெடிக்கல் லீவில் போயிட்டு மெடிக்கல் லீவை போட்டுட்டு இவர் ஜன்னல் கதவும் ஆர்டர் கொடுத்து கம்பெனிலேருந்து சில பொருட்களை திரும்பி கொண்டு போய் இவர் பிளாக்கில் வேலை செய்து சம்பாதித்திருக்கிறார். முதலாளி அதை பிடித்து விட்டார். அரசாங்கத்துக்கும் மெடிக்கல் லீவ் போட்டு ஏமாற்று வேலை, அதில் பிளாக்கில் செய்த வேலை, திருட்டு வேலை. இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. இதற்கு முன்னால் சின்ன சின்ன காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் முதலாளி இவரை கூட்டு வான் பண்ணியே இருந்திருக்கிறார். நல்ல முதலாளின்னு நினைக்கிறேன் அந்த மனுஷன். நான் வேலை செய்கிற இடத்துலலாம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு காரியம் 2 காரியத்துக்கு 23 வருஷம் வேலை செஞ்ச ஒரு நபரை, ஜெர்மனி கம்பெனி 23 வருஷம், ஒரே ஒரு சிறிய காரியம்தான். 2 வாரம் வேலைக்கு வரல, தாமதமாக அவர் என்ன செஞ்சிட்டார், லெட்டர் அனுப்பிட்டார். அந்த 2 வாரத்தை வேலைக்கு வராத காரணத்தை சொல்லாமல் 2 வாரம் நின்றதுனால திரும்பி வேலைக்கு வந்தால் 2 மாதம் கழிச்சு அந்த 15 நாள் நீ வேலைக்கு வராததுனால உன்னுடைய கான்ட்ராக்ட் பிரகாரம் நீ மதிக்கலை கான்ட்ராக்டன்னு சொல்லிட்டு 23 வருஷம் வேலை செஞ்ச நபர் சீட்டை கழிச்சு அனுப்பியாச்சு. எவ்வளோ வாதாடி பார்த்தோம், முடியல. ஆனால் கான்ட்ராக்ட் பிரகாரம் தப்பு அவர் செஞ்சுது. 48 மணி நேரத்தில் நீ ஒரு நாள் ஆப்சண்ட் ஆனால் இங்கே லெட்ரு நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஆதாரத்தை கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் சில முதலாளிங்க சீட்டை கிழிங்கன்னா கீழ்ச்சிடுவாங்க சட்ட பிரகாரம். இந்த மனுஷனுக்கு எத்தனோ முறை அந்த முதலாளி கூட்டி பேச ஜனவரி மாதம் 2024 ஜனவரி மாதம் மேலில் ஓனர் பையனும் இப்படிலாம் செய்யாதன்னு வான் பண்ணிக்கிறாங்க. சரி, ஒவ்வொருடையும் வான் பண்ணுறாங்க, அவ்வளோதானே அப்படின்னு இந்த மனுஷன் நினச்சாரு. கடைசியில் உச்சத்துக்கு போக முதலாளி என் கண் முன்னால் அவ்வளோ ஆதாரங்கள், படங்கள்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இந்த ஜன்னல் ஓர இடத்துல ஒரு சிலிக்கோன் அதாவது சிலிக்கோன் டியூப்னு வச்சிங்களேன், 240 டியூபை திருடி வச்சுருந்துக்கிறார் மனுஷன். பாருங்கள், கம்பெனிலேருந்து மோட்ரு, கம்பெனிலேருந்து அதாவது கதவுக்கு போடுற மோட்ருங்க, வேலைக்கு போகிற டைமுங்கெல்லாம் தப்பாக காட்டிட்டு வெளியில் போகிறது. அப்போ எவ்வளவு துரோகம் பாருங்கள். அதாவது பிழைப்பு கொடுக்குற இடத்துல, வேலை கொடுக்குற இடத்துல, உன் குடும்பத்தை நடத்துவதற்கு வருமானம் கொடுக்க வேண்டிய இடத்துல துரோகம், திருட்டு, பொய், களவு பல நாள் இப்போ பிடிபட்டு கடைசியில் அந்த முதலாளி சொன்னது, நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இவர் செஞ்சதெல்லாம் தப்பு தான் தெரிகிறது, எல்லாமே தப்பு தான், ஆனால் ஒரு முறை மன்னித்து அடுத்த முறை இவர் இதை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். 21 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிட்டாருன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எத்தனோ முறை தவணை கொடுத்தேன், எத்தனோ முறை வான் பண்ணேன், ஆனால் கடைசியாக இவர் செய்த காரியம் ரொம்ப உச்சம். இதனால் எனக்கும் கம்பெனிக்கும் ரொம்ப நஷ்டம், கெட்ட பெயர். இனிமேல் இவர் மேலே பெர்த்து த கான்ஃபியன்ஸ், இவர் மீது இருந்த நம்பிக்கை முற்றுமாக அற்று போய்விட்டது என்று அவர் முடித்தார் அந்த கூட்டத்தை. அப்போ நான் வெளியே வந்த அந்த மனுஷன்கிட்ட சொன்னேன், இதோடு நீங்கள் கம்முன்னு போயிடுங்க. ஏன்னு சொன்னால் இவ்வளவு காரியத்தையும் இந்த முதலாளி கோர்ட்டுக்கு கொண்டாதான் இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் லட்சக்கணக்கில் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்ற காரியத்தை நான் சொல்லி அவரை வான் பண்ணி அனுப்பினேன். இப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். செய்கிற செயலுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 வாசித்து பாருங்கள். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எனவே பிரியமானவர்களே, செய்கிற செயலுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அது போதகர்களோ விசுவாசிகளோ யாராக இருந்தாலும். எனவே தயவு செய்து வேலை செய்கிற இடத்துல உண்மை,
குடும்பத்தில் உண்மை, சபையில் உண்மை, கணக்கில் உண்மை, பண விஷயத்தில் உண்மை, பார்வையில் உண்மை, சிந்தனையில் உண்மை, செயலில் உண்மை. இது இல்லைன்னு சொன்னால் தேவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக பாருங்கள், அந்த தொழிலாளிக்கு எவ்வளோ சுப்ரீஸ் காத்து கொண்டு இருந்தார். அவர் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ஆதாரங்கள் தேவனுக்கு நம்மளுக்கு முன்பாக பல ஆதாரங்களை கொண்டு வந்து நிறுத்தினார்னா நமக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். யோசித்து பார்ப்போம். செய்த தவறுக்கு மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம், உண்மையாய் மனம் திரும்புவோம். தேவனுடைய ஞானசனத்தை, அதாவது நியாயசனத்திற்கு முன்பாக நீங்கள் நானும் உத்தமர்களாக நிற்கும்படியாக, பாத்திரவான்களாக நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நாட்களும் நேரமும் கண்டிப்பாக ஒரு நாள் உண்டு ஆண்டவரே. அதற்கு முன்பாக இந்த உலகத்திலே நாங்கள் உண்மையும் உத்தமமாக எங்கள் காரியங்களை சரி செய்து கொண்டு பரிசுத்தவானாக, நேர்மையாளனாக, உண்மை உள்ளவனாக சபையில், வேலை இடத்துல, குடும்பத்தில் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையான ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.